சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா ஈடா என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக சரியாக என்னை மகிழ்ச்சியாக்கும். அநேகர் சொல்லலாம், எந்த நாளும் என் வாழ்க்கையில் ஒரே கஷ்டம், எந்த நாளும் என் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இன்றையிலேருந்து உங்களுக்கு சரியாக ஈடாக மகிழ்ச்சியை தருகிற தெய்வம் சொல்கிறார். ஆமேன். வாங்க வேத கேள்விக்குள்ளே போவோம். தாவீது எழுதிய பரீட்சையிலே 100க்கு 100 மார்க் வாங்கி 1 கோழி முட்டை வாங்கினான். அது என்ன என்று கண்டுபிடிச்சு போடுங்க. அது என்னன்னு கண்டுபிடிங்க. அது மட்டும் இல்லை, பிரதானிகளின் தலைவன் யார்? ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்டது யார்? தன்னை சோதிக்கும்படி யார் யாரிடம் கூறியது? அது மட்டும் இல்லை, ஒரு கோரஸ் பாடுறேன், அது என்ன பாட்டு என்று கண்டுபிடிச்சு போடுங்க. சரியா? அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, அக்கினி அபிஷேகம் என்றும் வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் என்றும் வேண்டும் தெய்வமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்ன பாடல்னு கண்டுபிடிச்சிங்க போடுங்க. அது மட்டும் இல்லை, பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை நீங்கள் எந்த வருஷத்தில் எத்தனை நாளையில் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு சரியாக ஈடாய் மகிழ பண்ணுவார். ஆமேன். ஆமேன்.